to Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து சட்னிஸ் தான். அதை ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்டா செஞ்சா செய்யற நம்மளுக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சட்னி நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிறதுலாம் வதக்கிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது பூண்டு சட்னிங்கிறதுனால பூண்டு நிறையா சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிடணும். கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அது ரொம்ப காடியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் லைட் ப்ரௌனாக மாறி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 8 மிளகாங்கிறது ரொம்ப காரமாக இருக்காது. ஏன்னா நம்ம பூண்டும் வெங்காயமும் நிறையா சேர்த்துருக்கனால டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிடுங்க. சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லாவும் வதங்கிருச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வாட்டி விட்டுறலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் உள்ள சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி மட்டும் நீங்கள் செய்யுங்க. வீட்டில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான சட்னி. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.